தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நோய்வேலை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய் ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய புனித லயோலா இஞ்ஞாசியார் 1491 1556. இவர் அரச அரண்மனையில் வளர்ந்தார். பின் இராணுவத்தில் சேர்ந்தார். இவரது திறமையை எல்லோரும் புகழ்ந்து பேசினார்கள். ஒரு முறை போரில் கடும் காயப்பட்டார். மருத்துவமனையில் கிடக்கையில் நேரப்போக்கிற்காக படிக்கும்படி வீரர்களின் வரலாறை கேட்டார். அவை கிடைக்கவில்லை. புனிதர்களின் வரலாறை கிடைத்தன. அவற்றை படித்த பின் உலக மகிமை நிலையற்றது என்று கண்டு தம்மை கடவுளுக்கு அர்ப்பணிக்க அவர் உறுதி செய்தார். பொது பாவ சங்கீதனம் செய்த பின் மன்சேரா என்னும் இடத்தில் 10 மாதங்களாக தனிமையில் வாழ்ந்து ஜெபமும் தவமும் செய்தார். அங்கேதான் ஞான முயற்சிகள் என்னும் அரிய நூலை எழுதினார். ரோமை, பாலஸ்தீனா இந்த இடங்களுக்கு போய் திரும்பிய பின் கல்வி கற்க தொடங்கினார். பாரிஸ் நகரில் கல்வி கற்கும்போது இவரது புண்ணிய வாழ்வையும் ஞானத்தையும் கண்ட சிலர் இவருடன் சேர்ந்தார்கள். இவ்விதம் இயேசு சபை ஆரம்பமாயிற்று. பாப்பானவரிடம் தங்களை கையளித்து அவர் சொற்படி கடவுளுக்கு சேவை செய்ய உறுதி செய்தார். வெனிஸ் நகரில் இவரும் இவருடைய தோழர்களும் குருப்பட்டம் பெற்றார்கள். இயேசு சபை விரைவில் பரவியது. இஞ்ஞாசியார் உரோமையில் தங்கி சபையை விஸ்திரப்படுத்தி வந்தார். தமது சபையை சேர்ந்தவர்கள் தரித்திரம், விரத்துவம், கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தைப்பாடுகளோடு பாப்பானவருக்கு கீழ்ப்படிவேன் என்று உறுதி கூற வேண்டும். இயேசு சபையின் விருது வாக்கியம் கடவுள் அதிகமாக மகிமை செய்வது என்பதாகும். மனிதனது வாழ்வில் நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்துவதே. கடவுளுக்கு பிரியமானதையே இஞ்ஞாசியார் எப்பொழுதும் செய்து வந்தார். சிந்தனை: காரியங்கள் எவ்வளவு நம்பிக்கையற்றவை என்று தோன்றுமோ அவ்வளவு அதிக அளவு கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். மனித உதவி நம்மை கைவிடும்போது கடவுளது உதவி நமக்கு அண்மையில் இருக்கிறது. புனித லயோலா இஞ்ஞாசியார். ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் அனைத்தையும் உமது மகிமைக்காகவும் பாவிகள் ஈடத்திற்காகவும் வரம் செய்யும். ஆமேன்.
ஓசைதனில் ஆண்டவர் அழைக்கிறார் வாருங்கள். ஆலய மணிகளின் ஓசைதனில் ஆண்டவர் அழைக்கிறார் வாருங்கள். வாழ்வு தரும் வார்த்தையினால் வளம் மிக்கச் செய்வார் வாருங்கள். வாழ்வு தரும் வார்த்தையினால் வளமிக்கச் செய்வார் வாருங்கள். வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. துன்பம் துயரம் தொல்லைகளை துடைத்திடச் செய்வார் தூயரவர். துன்பம் துயரம் தொல்லைகளை துடைத்திடச் செய்வார் தூயரவர். பகைமை பயம் மற்றும் பாவம் தனில் விடுதலை அளிப்பார் வேந்தரவர். பகைமை பயம் மற்றும் பாவம் தனில் விடுதலை அளிப்பார் வேந்தரவர். வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 இறைவசனங்கள். அன்புக்கினியவர்களே, இன்று வாரத்தின் வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதத்தினுடைய கடைசி நாள். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த ஜூலை மாதம் முழுவதும் கடவுள் நம்மை கண்ணின் கருவிழியாய் வைத்து வழிநடத்தியதற்காக, பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லுவோம். புதிதாய் நாளைய தினம் துவங்கவிருக்கும் ஆகஸ்ட் மாதத்திற்காகவும் நன்றி சொல்லுவோம். புதிய மாதத்தையும் ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். 7ஆம் கட்ட ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழை மக்களையும் எளிய மக்களையும் அன்றாட காட்சிகளையும், குறிப்பாக இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களையும் நினைவு கூர்ந்தவர்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கனமழை நிமித்தமாய் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்ற மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அமெரிக்கா வாழ் ஷீபா சுனில் குடும்பத்தினரின் சிறப்பு கருத்துக்களுக்காகவும் 55ஆம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாய் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற திருவாளர் ஜார்ஜ் வில்லியம் இவருக்காகவும், புதிதாக மருத்துவ பணியை மேற்கொண்டிருக்கின்ற மோரஸ் அஷின் மிகச்சிறப்பாக செயல்படவும், நாளைய தினம் நம்முடைய மறை மாவட்டத்தில் புதிய குருக்களாக அருள்பொழிவு செய்யப்படவிருக்கின்ற திருத்தொண்டர்களுக்காகவும், குறிப்பாக நம்முடைய பங்கிலிருந்து புதிய குருவாக திருப்பொழிவு செய்யப்படவிருக்கின்ற திருத்தொண்டர் ஜெரோம் அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவருக்குள் நித்தலைப்பாறுதல் அணிந்திருக்கிற பாலசாமி ஜெபமாலை குடும்பத்தில் மரித்தோர் மற்றும் யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஜூலை மாதம் 31ஆம் தேதி அருள் பணியாளரும் புனிதருமான புனித லோயாலா நகர் இன்னாசியாருடைய திருவிழாவை நினைவு நாளை திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிற இயேசு சபையினுடைய தோற்றுவிப்பாளர் புனித இன்னாசியார்
ஸ்பெயின் நாட்டில் பிறந்த இவர் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து அதில் ஆர்வம் கொண்டு இயேசுவுக்காய் தன்னை ஒப்புக்கொடுக்க முன்வந்தார். ஸ்பெயின் தேசத்தின் அரசவையில் மாபெரும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாட்டின் மிக முக்கிய நபராக கருதப்பட வேண்டும் என்கின்ற இவருடைய கனவுகளை எல்லாம் கடவுள் தடுத்து மாபெரும் புனிதராக இவரை தம் திரு அவைக்கு உருவாக்கினார். தன்னுடைய முதல் 6 தோழர்களோடு 1536ஆம் ஆண்டு ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் போன்ற வார்த்தைப்பாடுகளை எடுத்துக்கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார். இவர் துவங்கிய இயேசு சபை என்று உலகின் பல்வேறு நாடுகளில் கல்வி பணியில் மகத்துவமான சேவை செய்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் தொடாத, பார்க்காத இடங்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லா துறையிலும், கல்வித்துறை, சமூகத்துறை என்று சொல்லி எல்லா துறையிலும் தங்களுடைய முழு ஈடுபாட்டை செலுத்தி பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். 1622ஆம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இயேசு சபை என்று சொன்னாலே அது எளிமையின் சபை என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்று இயேசு சபையை சார்ந்த குருக்களுக்காகவும் அவர்கள் முன்னெடுத்து வழிநடத்துகின்ற கல்வி பணிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்புக்கினியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, குறிப்பாக இன்றைய நற்செய்தி நம்ம எல்லாம் இயேசுவை போல் எளிமையானவர்களாக இருக்க அழைப்பு கொடுக்கிறது. காரணம், எளிமைதான் மிகப்பெரிய வலிமை என்று சொல்லப்படுகிறது. வரலாற்றின் பக்கங்களை நாம் புரட்டி பார்த்தாலும் எளிமையாய் வாழ்ந்த மனிதர்கள்தான் இன்று வரை கொண்டாடப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள், மேற்கோள் காட்டப்படுகிறார்கள். எனவே எளிமையை விரும்புகின்றவர்களாகவும் எளிமையாய் வாழ்கின்றவர்களாகவும் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானு தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள நன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தை 31, அதிகாரம் 11 இறைவார்த்தை 1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கு இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கின்றேன்.
நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகின்றேன். நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்றன்று நீங்களும் என்னைப் போல் நடங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெருமை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி மகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தேன். மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் முன் சூழ்ந்தின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயதோரோ அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 54 58 முடிய. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, 2015 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13, 14, 15 தேதிகளில் ஒரு மிகப்பெரிய சம்பவம்
அன்றைய சமூக ஊடகங்களில், செய்தித்தாள்களில் வெகுவாக பரவியது. அது நம்முடைய ஆட்சி பணி பொறுப்பில் இருக்கின்ற மூத்த IAS அதிகாரி ஐயா சகாயம் குறித்த செய்தி அது. 2015ஆம் ஆண்டில் ஊழல்களில் மிக முக்கியமானதும் மிகப்பெரிய ஊழல் என்றும் சொல்லப்பட்ட கிரானைட் ஸ்கேம் என்கின்ற ஊழலை கண்டறிந்து அதை தடுக்கின்ற அல்லது அதில் ஈடுபட்டு இருந்தவர்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு ஐயா சகாயம் IAS அவர்கள் முயற்சித்த பொழுது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டன. நாம் கேட்டறிந்தது அல்லது நமக்கு ஊடகங்கள் வழியாய் சொல்லப்பட்டது, ஒவ்வொரு முறையும் இந்த கிரானைட் கற்களை தோண்டி எடுப்பதற்கு முன்பு, வேலையை துவங்கும் முன்பு நரபலிகள் கொடுக்கப்பட்டதாம். அப்படி உண்மையிலுமே நரபலிகள் கொடுக்கப்பட்டதா என்பதை அறிவதற்கும் அது குறித்த தடயங்களை சேகரிப்பதற்கும் ஐயா சகாயம் அவர்கள் முயற்சித்தார். அதனுடைய ஒரு செயல், அன்றைய பொழுது கிரானைட் சுரங்கங்களுக்கு அருகில் இருந்த கல்லறைகளில் அவர்கள் ஆய்வு நடத்திய பொழுது அங்கிருக்கின்ற தடயங்கள் அழிக்கப்படும் அல்லது எடுத்துச் செல்லப்படும் என்பதை உணர்ந்து அதை தடுப்பதற்காகவே இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆட்சி பணி என்று சொல்லப்படுகின்ற IAS ஆட்சி பணியில் பணியாற்றிய நம்முடைய தமிழகத்தின் மூத்த IAS அதிகாரி ஐயா சகாயம் அவர்கள் அன்று இரவு ஒரு கட்டிலில் அந்த கல்லறை தோட்டத்திலேயே அவர் படுத்துறங்கினார். ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. குரல் கொடுத்தால் ஐயா என்று சொல்லுவதற்கு, சார் என்று சொல்லுவதற்கு பல நூறு பேர் இருக்கும் பட்சத்தில் ஒரு மாவட்டத்தின் மிக முக்கிய நபராக, ஏன் ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்டத்தின் முதல் நபர் அல்லது முதல் குடிமகன் என்கின்ற உயரிய நிலையில் இருக்கின்ற ஒரு ஆட்சி பொறுப்பாளர் மிக எளிமையாக அவருக்கே உரிய அந்த எளிமைத்தன்மையோடு சான்றுகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற முனைப்பில் கல்லறை தோட்டத்தில் இரவெல்லாம் அவர் செலவிட்டார். அங்கிருந்த மக்களோடும் பத்திரிகையாளர்களோடும் இரவு முழுவதும் அவர் அங்கு இருந்தார் என்கின்ற செய்தி அன்றைய காலகட்டத்தில் மிக வைரலாக பரவியது. அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவத்தினுடைய பின்னணி இன்றைய நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கின்றேன். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித இன்னாசியாருடைய வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்க விரும்பி இன்றைய நாள் இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகிற சிந்தனையை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகின்றேன். இன்றைய நற்செய்தியின் ஒளியில் நான் பெற்றுக்கொள்கின்ற செய்தியாய் உணர்கின்ற ஒரு ஒற்றை வரி, எளிமைதான் வலிமையானது. Simple, being simple is being powerful. இதுதான் இன்று நமக்கான செய்தியாய் நான் உணர்கின்றேன். இயேசு எல்லாராலும் அன்றைய நாளில் கொண்டாடப்பட்டவர். அவருடைய போதனைகளை கேட்க மக்கள் கூட்டம் நெருக்கி கொண்டு இருந்தது. விவிலியத்தின் பல்வேறு பகுதிகள் நமக்கு தருகிற செய்தி. இயேசு ஒரு இடத்தில் மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கின்றார். அது ஒரு நபருடைய வீடு நிரம்பி வழிகிறது. அப்பொழுது முடக்குவாதமுற்ற ஒருவரை கொண்டு வருகிறார்கள். வீட்டிற்குள் எடுத்துச் செல்ல முடியாத சூழல். காரணம்,
அங்கு அவ்வளவு பேர் குழுமியிருந்தார்கள். எனவே கூரையை அவர்கள் பீத்தெடுத்து அதன் வழியாக இறக்கினார்கள். இயேசுவினுடைய போதனையை கேட்க மிகுதியான கூட்டம் இருந்தது. இயேசு தொழுகை கூட தலைவர் யாயிருடைய மகளை உயிர்ப்பிக்க குணப்படுத்த செல்லுகின்றார். அப்பொழுது இயேசுவை பெரும் கூட்டம் நெருக்கி கொண்டு வந்தது. 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் துன்பப்பட்ட பெண் ஒருவள், இப்படித்தான் அந்த பகுதி சொல்லுகிறது. இயேசுவை ஒரு பெரும் கூட்டம் நெருக்கி கொண்டு வந்தது. இயேசு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை மன்னித்து புதிய வாழ்க்கைக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கின்றார். அப்பொழுதும் ஒரு பெரும் கூட்டம் இயேசு எத்தகைய தீர்ப்பை வழங்கப் போகிறார் என்பதை கேட்பதற்கு ஆவலாய் காத்து கொண்டிருந்தது. ஒத்தமிவு நற்செய்தியாளர்கள் ஒவ்வொருவரும் இயேசுனுடைய மலைப்பொழிவை பதிவு செய்கின்ற பொழுது அவர்களுக்குரிய பாணியில் அவர்கள் செய்கின்றார்கள். மத்தேயு நற்செய்தியாளர் இயேசு மலை மீது ஏறி அமர தம் சீடர்களை அழைத்தார். இதே பகுதியை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கின்ற பொழுது இயேசு மலையிலிருந்தல்ல சமவெளியிலிருந்து புல்தரையில் இருந்து போதிக்கின்றார். அங்கே ஒரு பெருங்கூட்டம் இருந்தது. இயேசுனுடைய ஒவ்வொரு புதுமையின் பொழுதும் பெரும் கூட்டம் அங்கு இருந்தது. இது எப்படி சாத்தியமாய் இருந்தது? காரணம் இயேசுனுடைய அந்த எளிமை. இயேசுனுடைய அந்த எளிமையிலிருந்து வெளிப்பட்டதுதான் அவருடைய வலிமை என்று நான் கருதுகின்றேன். அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. இயேசு விதைப்பவர் குறித்த எல்லா உவமைகளையும் அதற்கான விளக்கங்களையும் அதோடு தொடர்புடைய இறையாட்சியை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னும் சில உவமைகளையும் அவர் போதித்தவாறு தம் சொந்த ஊருக்கு வருவதை மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது என்று நமக்கு இங்கு எழுத்து பிழை ஆகியிருக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட பகுதி மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் இருந்துதான் நாம் வாசிக்க கேட்டோம். முதல் பகுதியை வாசிக்க கேட்டோம். இயேசு தம்முடைய சொந்த ஊருக்கு செல்லுகின்றார். அங்கு அவர் போதிக்கின்றார். தொழுகை கூடத்தில் வார்த்தை சொல்லுகிறது, அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். வியப்பில் ஆழ்ந்தார்கள். காரணம், இயேசுனுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டதாய் இருந்தது. அவர் வாசித்த பகுதிக்கு அவர் கொடுத்த விளக்கம் அவர்களுக்கு வியப்பை கொடுத்தது. அந்த வியப்பு அவர்களை தள்ளுகிறது. எப்படி இவருக்கு இவ்வளவு ஞானம்? ஆனால் இவர் நம்மூர்காரர் தானே, இவங்க அம்மா அண்ணமோ தெருவில் தானே இருக்காங்க, இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் எல்லாருக்கும் நமக்கெல்லாம் தெரியுமே, நம்ம ஏரியாவில் தானே புழங்குறாங்க, ஆனால் எப்படி பயங்கரமா என்று சொல்லி இயேசுவை தங்கள் நிலைக்கு அவர்கள் இழுத்தார்கள். முதலில் வியப்படைந்தார்கள். அந்த வியப்பை அவர்கள் கொண்டாட விரும்பவில்லை. அந்த வியப்பை அவர்கள் பாராட்ட விரும்பவில்லை. மாறாக அந்த வியப்பை அவர்கள் சரிக்க முயற்சிக்கின்றார்கள். அந்த வியப்பை அவர்கள் தோல்வியாக்க நினைக்கின்றார்கள். நம்முடைய வழக்காற்றில் நாம் சொல்லுவோமே, ஒருவனுடைய வெற்றி நம்மில் பலருக்கு தோல்வியாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அவன் எப்படி அவ்வளோ மார்க் எடுத்துட்டான், அவன் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிற கம்பெனியில் எப்படி வேலை கிடச்சிச்சு, அப்புறம் அவன் மட்டும் வீடு கட்டிட்டான், வெளிநாட்டுக்கு 2 வருஷம் தான் போனால் அதவங்களையும் இத்தனை ஏக்கர் நிலம் வாங்கிட்டான்ப்பா. ஒருவனுடைய வளர்ச்சியை, ஒருவனுடைய முயற்சியை நாம் எப்பொழுதுமே பாராட்டுவது இல்லை. மாறாக அவனையும் நம்முடைய நிலைக்கு கீழே இழுக்கிறோம். அப்படித்தான் இயேசுவுக்கும் நடக்கிறது. இயேசுவின் போதனையை கேட்டவர்கள் வியப்படைந்தார்கள். ஆனால் அந்த வியப்பை அவர்கள் தக்க வைக்கவில்லை, கொண்டாடவில்லை, போற்றவில்லை, அடையாளப்படுத்தவில்லை, அங்கீகரிக்கவில்லை. மாறாக இயேசுவினுடைய வரலாற்று பின்னணியை அவர்கள் உடனடியாக கொண்டு வந்து, இவர் தச்சருடைய மகன் அல்லவா? ஏன்னா தச்சர்கள் எல்லாம் பெரிதாக கொண்டாடப்படாதவர்கள். மறைநூலறிஞர்களை கொண்டாடினார்கள், பரிசேயர்களை கொண்டாடினார்கள், தலைமை குருக்களை கொண்டாடினார்கள், பணம் இருந்தவர்களை கொண்டாடினார்கள், பகட்டாக ஆடை உடித்திருந்தவர்களை கொண்டாடினார்கள். தச்சு தொழிலை தவிர வேறு தொழில் செய்து பொருளாதாரத்தில் சற்று மேலோங்கி இருந்தவர்களை கொண்டாடினார்கள்.
ஆனால் ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த ஒரு மனிதனுடைய குடும்பத்தை அவர்கள் கொண்டாடுவார். எவ்வளவு எவ்வளவு கேவலமாக அவர்கள் பேசுகிறார்கள். இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? ஏன் தச்ச மகன் இல்லையா? இயேசு தம்முடைய சொந்த ஊரில் நிராகரிக்கப்படுகின்றார். காரணம், இயேசுடைய எளிமை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் இயேசுடைய எளிமைதான் அவருடைய வலிமையாக இருந்தது. எனவே தான் இயேசுவால் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இயேசுடைய துன்பப்படலத்தை ஒரு முறை அசைவொட்டு பாருங்கள். இயேசு ஒரு கயவனை போல் கைது செய்யப்பட்டார். பெரிதாக குற்றம் ஒன்றும் செய்யவில்லை. தேச துரோக வழக்குக்கு உரியவரும் அல்ல. ஆனால் அவர் கைது செய்யப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார் என்றுதான் சொல்லப்படுகிறது. அவர் அந்த இரவு முழுவதும் அவர் அலைகழிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவரை உறங்க விடவில்லை. அவரை இழுத்து சென்றார்கள், துன்புறுத்தினார்கள். 40 கசையடி கொடுத்து உடலை சிதைத்தார்கள். இரத்தம் முழுவதையும் அவருடைய உடலிலிருந்து வெளியே எடுத்தார்கள். காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், ஓங்கி அடித்தார்கள், முள்முடி சூட்டினார்கள். பெரும் பாரமான சிலுவையை அவர் மீது கட்டாயப்படுத்தி வைத்து சுமக்க செய்தார்கள். அவன் இறந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி இயேசுவை அவர்கள் கல்வாரி மலை வரை எடுத்து இழுத்து சென்றார்கள். எப்படி இயேசுவால் இது முடிந்தது? அந்த எளிமை அவருக்கு கொடுத்திருந்த அந்த வலிமை. விவிலியத்திலே இயேசுடைய முன்னோடி என்று சொல்லப்படுகின்ற திருமுழுக்கு யோவான் ஏரோது என்கின்ற அரசனை எதிர்க்கின்றார். ஏரோது திருமுழுக்கு யோவானை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவன் அவருக்கு மிகவும் அஞ்சினான். திருமுழுக்கு யோவான்னா ஏரோதை விட பெரிய அரசனா, பேரரசனா? கிடையாது. ஒரு எளிமையான மனிதர், வனாந்தரத்தில் வாழ்ந்த மனிதர், ஒட்டகத்தினுடைய தோலை ஆடையாக அணிந்திருந்த ஒரு பரதேசி, ஒரு சாதாரண ஆள். காட்டு தேனையும் வெட்டுக்கிளிகளையும் உண்டு கடவுளுடைய வருகையை குறித்து அறிவித்து கொண்டிருந்த ஒரு மிக எளிமையான தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி இறைவாக்கினர், புதிய ஏற்பாட்டினுடைய முதல் இறைவாக்கினர். ஆனால் ஒரு மாபெரும் அரசன், பேரரசன் இந்த எளிமையான மனிதரை கண்டு அஞ்சினான் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எளிமை வலிமை. நமக்கெல்லாம் தெரிந்த, நான் தொடக்கத்தில் குறிப்பிட்ட ஐயா சகாயம் மிக எளிமையான மனிதர், ஆனால் வலிமை மிக்கவர். இன்று 8 கோடி தமிழ் மக்கள் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. அங்குமிங்குமாய் சில சங்கிகள் இருக்கலாம், ஆனால் இன்று தமிழ் மக்களால் பெரிதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. காரணம் அவருடைய எளிமை. நம்முடைய சமகாலத்து புனிதை, வாழும் பொழுதே நடமாடும் புனிதை என்று கொண்டாடப்பட்ட, ஏன் கடவுள் மறுப்பு உள்ள நாடுகளெல்லாம் கூட எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்கள் தேசத்துக்கு வாங்க என்று சொல்லி அழைத்த அன்னை தெரேசா. அவருடைய அடையாளம் எதுவாக இருந்தது? உடல் முழுவதும் சுருக்கம், கன்னங்கள் எல்லாம் சுருங்கி போன முகம், ஒரு கந்தலான ஆடை, ஒரு கைப்பை. இதுதான் அவருடைய அடையாளம். ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், அவரை போன்று அழகானவர்கள் இல்லை. அன்னை மரியாள் பேரழகி, அதற்கு பிறகு அழகி என்று சொல்லி கொண்டாடப்படுகின்றவள் அன்னை தெரேசா. ஏன் நம்முடைய மிகச்சிறந்த ஆளுமை ஐயா காமராசர் மிக எளிமையான மனிதர், மெத்த படித்த மேதாவி அல்ல. ஆனால் இந்த நாட்டை முதன்மை குடிமகனாய் இருந்து வழிநடத்தக்கூடிய 2 ஆளுமைகளை சுட்டி காட்டியவர். அவங்கள போடுங்க, அவங்கள பிரதமர் ஆக்குங்க. கிங் மேக்கர், மிக எளிமையான மனிதர். இறப்புக்கு பிறகு அவருடைய இல்லத்தை ஆய்வு செய்த பொழுது ஒன்றுமே கிடையாது. எளிமை வலிமை, இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. புனித லோயாலா இன்னாசியார் அப்படிப்பட்ட மனிதராகத்தான் இருந்தார். ஸ்பெயின் நாட்டில் பிறந்தார். இளங்கோ இனிகோ என்கின்ற பெயரோடு இருந்தார். அவர் எப்படியாவது அரசவையில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக தீவிரமாக செயல்படுகின்றார்.
அவர் போரிலே குண்டடிப்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார். அங்கு அவருக்கு இயேசுவை குறித்த வாழ்க்கை வரலாறு கொடுக்கப்படுகிறது. வாசிக்கின்றார், ஈர்க்கப்படுகின்றார். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தனிமையான இடத்திற்கு செல்லுகின்றார், தியானம் மேற்கொள்ளுகின்றார். அன்னை மரியாளை காண்கின்றார். அதன் பிறகு முழுவதுமாய் இயேசுவால் ஈர்க்கப்படுகின்றார். தன்னை இயேசுவுக்கான மனிதராய் மாற்றுகின்றார். அவர்களுடைய சபையினுடைய மிக முக்கியமான கோட்பாடு எளிமை, கற்பு, கீழ்ப்படிதல். தொடக்க கால திருச்சபையினுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். அப்பொழுது அறிவியல் உலகத்தினுடைய மேன்மையான அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட், இயேசு சபையை சார்ந்தவர்கள், அப்பொழுது எல்லாவற்றையும் கணிக்கக்கூடிய திறமை படைத்திருந்த அருள்பணியாளர்கள், இயேசு சபையை சார்ந்தவர்கள். திருச்சபையினுடைய மிக முக்கியமான நெருக்கடி நேரங்களில் திருத்தந்தைக்கு பக்கபலமாய் இருந்த விசுவாசத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் இயேசு சபை அருள்பணியாளர்கள். எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படவில்லையோ, எங்கெல்லாம் அறிவிப்பதற்கு மிக கடினமாக இருந்ததோ அங்கெல்லாம் நாங்கள் செல்லுகிறோம் என்று சொல்லி துணிச்சலோடு சென்று இயேசுவை அறிவித்தவர்கள். இன்று மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை முன்னின்று வழி நடத்துகின்றவர்கள். இந்தியாவினுடைய மிக முக்கிய 10 கல்வி நிறுவனங்களை முதலிடத்தில் நின்று கொண்டே வழிநடத்துகின்ற மாபெரும் ஆளுமைகளை, கல்வியாளர்களை உள்ளடக்கியது இவர்களுடைய நிறுவனங்கள். இன்று நம்முடைய சென்னையினுடைய மையம் என்று சொல்லப்படுகின்ற நுங்கம்பாக்கத்தில் லோயோலா கல்லூரி இயேசு சபை அருள்பணியாளர்களாய் செய்யப்படுகிறது. மிகப்பெரிய விடுதலை போர்களுக்கெல்லாம் முன்னின்று தலைமையேற்று இருந்தவர்கள் இயேசு சபை அருள்பணியாளர்கள். அன்புக்குரியவர்களே, எளிமை, வலிமை, இதைத்தான் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அன்னை மரியாள் இறுதியாக அன்புக்குரியவர்களே மிக எளிமையானவள். கடவுளுடைய தாய் என்று ஒருபோதும் தம்பட்டம் அடித்தவள் அல்ல. இன்றைக்கு நிறைய பிரிவினை சகோதரர்கள் அல்லது ஒரு காலகட்டத்தில் நம்முடைய திருச்சபையில் மிக செழுமையாக, மிக வளமையாக வாழ்ந்தவர்கள் தங்களுக்கென்று ஒன்றை நிறுவிக்கொண்ட பிறகு, தங்களுக்கென்று ஒரு ஆட்சியை உட்படுத்தி கொண்ட பிறகு, தங்களை முதன்மைப்படுத்தியவர்கள், அன்னை மரியாளை புறக்கணித்தவர்கள் இன்று கையேந்தும் பிச்சைக்காரர்களாக ஆகியிருக்கிறார்கள். அன்னை மரியாள் எளிமையானவள், ஆனால் வலிமை நிறைந்தவள், வல்லமையோடு நமக்காக பரிந்து பேசுகின்றவள். அன்புக்குரியவர்களே, இந்த எளிமையை நாம் கொண்டாடுவோம். எளிமை என்பது பகட்டுக்கு எதிரானது, ஆடம்பரத்திற்கு எதிரானது. இறுதியாக நம்முடைய திருச்சபையினுடைய புனித ஹெலன் அரசி, இயேசு பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையை கொண்டு வர வேண்டும் ரோமைக்கு என்று சொல்லி அதை தேடி சென்றவர்கள். இறுதியாக அதை கண்டுபிடித்து அவர்கள் அதை மிக பத்திரமாக எடுத்து வந்த பொழுது அவருடைய மகன், அரசி ஹெலனுடைய மகன், அந்த சிலுவையை சுமக்க ஆசைப்பட்டாராம். அவருடைய தாயாரும், உனக்கு விருப்பம் என்றால் இயேசு சுமந்த அந்த சிலுவையை நீ கூட தூக்கி கொண்டு போ என்று சொல்லி சொன்னார்கள். உடனே இந்த அரசினுடைய மகன் ஒரு அரசனுக்குரிய எல்லா உடைகளையும் அணிந்து கொண்டு இயேசுனுடைய அந்த பாடுபட்ட திருச்சுருவத்தை தூக்கி எடுக்க முயற்சித்த போது ஒரு அடி கூட அவனால் எடுத்து வைக்க முடியவில்லையாம். ஒரு அடி கூட தூக்கவே முடியல. தூக்கினாலும் அதை நடக்கக்கூட முடியல. காரணம், இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. உடனே அவருடைய தாயார் ஹெலன் அரசி சொன்னார்களாம், உன்னுடைய இந்த பகட்டு உடைகளை எல்லாம் கழட்டிவிட்டு எளிய மனிதனாய் உன்னை உள்ளத்திலும் உடல் அளவிலும் உடையளவிலும் எளியவனாக மாற்றிக்கொள், பிறகு பார் அதனுடைய மகத்துவம் தெரியும் என்று சொன்னார்களாம். உடனே அந்த அரசன் சென்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு எளிமையான ஆடை அணிந்து சிலுவையின் முன்பாக தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி கொண்டு அந்த சிலுவையை தூக்கிய பொழுது மிக இலகுவாக இருந்ததாம். எளிமை வலிமை என்று சொல்லப்படுகிறது. இதான் கடவுள் என்று நமக்கு தருகிற செய்தி. நாமும் எளிமையை கொண்டாடுவோம். எளிமையான வாழ்க்கை வாழ்கின்ற மக்களை நாம் அங்கீகரிப்போம். அவர்களுடைய அறம் சார்ந்த பணிகளுக்காக அவர்களை பாராட்டுவோம்.
இயேசு தம் சொந்த ஊரில் நிராகரிக்கப்பட்டார். அப்படிதான் இன்று நமக்கு எதிராக நிறைய செயல்கள் நடைபெறுகிறது. சமூக ஊடகங்கள் அதை வெட்ட வெளிச்சத்திற்கு காட்டுகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன், 2 இல்லை, கடந்த ஆண்டு புதிய கல்விக் கொள்கை நியாயமானது அல்ல, அது எல்லாருக்குமானது அல்ல, அது பொதுவானது அல்ல, ஏழைகளை மிகவும் கீழே தள்ளுகின்ற ஒரு திட்டம் என்று சொல்லி ஓங்கிய குரலை நாம் எழுப்பினோம். ஆனால் வழக்கம் போல் ஒரு திருத்தமும் செய்யாமல் நம்மை எல்லாம் நிராகரிக்க வேண்டும். இயேசு எப்படி இந்த நற்செய்தியில் நிராகரிக்கப்பட்டாரோ தம்முடைய சொந்த ஊரில், அப்படியாய் நாமும் நம்முடைய இந்த தேசத்தில், இந்த மாநிலத்தில் நிராகரிக்கப்படுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கான படிப்பறிவு முற்றிலுமாய் கிடைக்கக்கூடாது என்பதில் மத்திய அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறது. அடுத்த ஆண்டு தேர்தலை நாம் சந்திக்கப் போகிறோம் என்பதற்காக இந்த கொரோனாவை பயன்படுத்தி மாநில அரசு கூட நம்மையெல்லாம் முடக்கிவிட்டு அவர்களுடைய பணிகளை மிகுந்த உற்சாகத்தோடு பல நூறு ஆட்களை கொண்டுதான் செய்து கொண்டிருக்கின்றது. EIA எம்பவர்மெண்ட் அசஸ்மெண்ட் என்வாயர்மெண்ட் இம்பேக்ட் ஆக்ட், இந்த சுற்றுச்சூழல் வரைவு கொள்கை முழுக்க இயற்கைக்கு எதிரானது. எவ்வளவுதான் நாம் குரல் கொடுத்தாலும் ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டபடி நம்முடைய உழவு தொழிலை முற்றிலும் நாசமாக்கிவிட்டு இது அரசினுடைய வளர்ச்சிக்கு, தேசத்தின் வளர்ச்சிக்கு என்கின்ற ஒரு போர்வையில் எல்லாவற்றையும் செய்து நம்மை முழுவதுமாய் நிராகரிக்கின்ற செயலை தான் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு குரல் கொடுக்கின்றவர்களை தேச துரோகிகள் என்று சொல்லும்படி இங்கிருக்கின்ற சில 2 ரூபாய் மனிதர்களை ஏவி விட்டு கொண்டு எல்லாரையும் நிராகரிக்கின்றது. சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த சுற்றுச்சூழல் புதிய வரைவு கொள்கையை சமூக ஊடகத்தில் பரப்பிய அந்த இளம்பெண் பத்மபிரியாவுக்கு எதிராக எவ்வளவு பேரை இந்த மத்திய அரசும் மாநில அரசும் தூண்டிவிட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, சொந்த ஊரில் நாம் கூட நிராகரிக்கப்படுகிறோம். சொந்த ஊரில் நாம் கூட அகதிகளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள், விழித்து கொள்ளுங்கள். வெறுமனே நாம் பேசி பேசி மடிந்து போகின்ற மக்களாய் இருப்பதில் நம்முடைய எளிமை அல்ல. நமக்கான விடியலை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இயேசுனுடைய மரணம் நமக்கான விடியல், அவருடைய எளிமை நமக்கான வெற்றி. எனவே இதையும் கருத்தில் கொண்டவர்களாய் தொடர்ந்து ஜெபிப்போம். சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் செந்நீர் கிண்ணத்தில் தருகின்றோ. ஏற்றிடுவே தந்தாய் ஏற்றிடுவே, மாற்றிடுவே என்னை மாற்றிடுவே. ஏற்றிடுவே தந்தாய் ஏற்றிடுவே, வாழை நூறாய் மாற்றிடுவே. சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி
எல்லாம் உள்ள தந்தை ஆகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகையும் மறைப்பொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேருபயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லாரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
இயேசுவை போன்று எளிமையை விரும்புகின்றவர்களாகவும் எளிமையை வாழ்க்கையாக்கிக் கொள்ளுகின்றவர்களாகவும் அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா.
திருவிருந்து பல்லவி. மண்ணுலகில் தீமூட்டவே வந்தேன், அது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஏது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 49வது இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது ஆட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நம்முடைய பங்கிலிருந்து திருத்தொண்டராக இருக்கின்ற அருள் சகோதரர் ஜெரோம் அவர்கள் புதிய குருவாக நாளைய தினம் அவரோடு சேர்ந்து இன்னும் 4 பேர் புதிய குருக்களாக நம்முடைய மறை மாவட்டத்திற்கு அருட்பொழிவு செய்யப்படவிருக்கின்றார்கள். மீதம் இருக்கின்ற 5 பேர் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி புதிய குருக்களாக அருட்பொழிவு செய்யப்படவிருக்கிறார்கள். வழக்கமாக நம்முடைய மறை மாவட்டத்தில் மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடப்படும். ஆனால் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நோய் தொற்று அப்படிப்பட்ட ஒரு விழாவை கொண்டாட முடியாமல் தடுத்திருக்கிறது. இந்த விழாவுக்கும் ஒரு திருத்தொண்டர் குடும்பத்திலிருந்து 10 நபர்கள் மட்டுமே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பங்கு தந்தை என்கின்ற முறையில் நானும் நம்முடைய பங்கின் சார்பாக திருவாளர் ஜெய்சிங் அவர்களும் இந்த அருட்பொழிவு கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கின்றோம். பங்கு மக்களாக உங்கள் சார்பில் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் என உங்களுக்கு அறிவிக்கின்றேன். சகோதரருக்காக, அவரோடு சேர்ந்து புதிய குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட இருக்கின்றவர்களுக்காக நாளைய தினம் சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து நாம் தொடர்ந்து நம்முடைய சகோதரர் ஜெரோம் அவர்களுக்கு திருப்பலிகளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்றோம். காரணம், திருப்பலியினுடைய சக்தி அப்படி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் உலகத்தில் எதனோடு நீங்கள் தொடர்பு படுத்தி பேசினாலும் திருப்பலிக்கு ஈடானது இந்த உலகில் எதுவுமே கிடையாது. பல புனிதர்கள் நமக்கு விட்டு சென்ற பாடம். எனவே கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய திருத்தொண்டருக்காக நாம் திருப்பலிகளை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து கடவுள் அவரை அவருடைய ஊழியனாக, அவருடைய மக்களுக்கான எளிய பணியாளனாக அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாளைய தினத்திலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த பொது முடக்கம் ஏற்பட்ட நாளிலிருந்து நம்முடைய பீடம் மட்டும் எப்பொழுதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுதான் இருக்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்தில் வேறு எந்த ஆலயத்திலும் நீங்கள் காண முடியாத ஒரு காட்சி, எப்பொழுதும் வழக்கம் போல் செயல்படுகின்ற ஒரு காட்சியாக நம்முடைய ஆலயத்தினுடைய திருப்பீடம் ஒவ்வொரு வாரமும் பூக்களால் அழகுபடுத்தப்படுவது. கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் வரை நாம் அதை தொடர்ந்து செய்தோம். கடந்த வாரம் நம்முடைய பங்கினுடைய அந்தோனியார் அன்பேத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ரத்தினம் அவர்கள் தான் நமக்கு இந்த பூக்களை உபயம் செய்தார்கள். ஒருவேளை வருகின்ற வாரங்களில் யாராகிலும் அன்பியமாகவோ அல்லது தனிநபராகவோ குடும்பமாகவோ கொடுக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆலய பணியாளர் வேதியர் அண்ணன் கப்ரியல் அவர்களை சந்திக்கவும், இல்லை என்றால் நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் திருமிகு ஜெய்சிங் கடந்த 5 மாதத்திற்கு மேலாக என்னோடு இருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் பாடல்கள் நாம் கேட்பதற்கு, திருப்பலியினுடைய பதில்கள் கேட்பதற்கு நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். செல்வன் ஜான் அவர்களும் சேர்ந்து. எனவே விரும்புகின்றவர்கள் அவர்கள் வழியாகவும் கொடுத்து உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, மீண்டும் 7வது பொது முடக்கம் நாளையிலிருந்து இன்று இரவு 12 மணியிலிருந்து ஆரம்பித்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி இரவு 12 மணி வரை என்று சொல்லி நீட்டிக்கப்பட்டுள்ளது. சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தின் மூத்த குடிமக்களை
பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளையும் மிக கவனத்தோடு பார்த்து கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாரத்தின் வெள்ளிக்கிழமை நம் குடும்பங்கள் எல்லாம் இயேசுனுடைய பரிசுத்த திருதயத்திற்கு மீண்டும் ஒப்பு கொடுத்து புதிய மாதத்திற்குள் நாம் நுழைவோம். எல்லாம் உமக்காக